வாடா ஆளை காணோம். யோ ஆ? பய ஆ, ஆ. ஒரு குருமாவுக்கு இவ்வளவு பெரிய அளப்பல். ஆ, தங்கச்சி வந்துட்டாப்ல. போயிட்டாப்ல. ஆத்தா அண்ணே என்னாச்சுண்ணே? அந்த கொடை மிளகா குருமாவை நீங்களே பண்ணிட்டீங்களா? என்ன பாக்குறீங்க, செய்யலையா? அத்தா, இங்க நடந்த விஷயம் உனக்கு தெரியாத? சின்னையா சுரேகாமாவை திட்டும் திட்டிவிட்டாரு. இங்க பாரு, உனக்கு தேவையானதை நீயே சமைச்சு எடுத்துக்க. சும்மா தேவையெல்லாம் நந்தினி எல்லாம் வேலை கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாருதா. நினைச்சேன் என்ன எங்கேயோ நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வரும்போதே இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாருன்னு தோணுச்சு. அவர் கிடக்குறாரு, விடுங்கண்ணே. ஆசைப்பட்டு கேட்கறத செஞ்சு தரது தானே நம்ம வேலை. ஆட போத்தா, நீ வேற. சும்மா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் மேலே இறக்கப்பட்டு தான் எல்லாரும் உன் தலைமையில ஏறி உட்காந்து மிளகா அரைக்கிறாங்க. இந்த பாரு, சின்னையா சொல்ற மாதிரி நடந்துக்க. புத்திசாலி தானமா. சும்மா இருங்கண்ணே. சூர்யா சார் வராரான்னு பாத்துக்கங்க. போங்க, வந்தா சொல்லுங்க. போய் பாருங்க. சரி பாத்து. இந்த புள்ள என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏய் சுரேகா, இதெல்லாம் ஒரு மேட்டர்னு இதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரி எந்திரி. ஐயோ அக்கா, உனக்கு தெரியாதுக்கா. வர வர அந்த சூர்யா ரொம்ப ஓவரா பண்றான். அவன் என்ன வேலை வாங்கினது கூட பிரச்சனை இல்லக்கா. ஆனா அவன் பொண்டாட்டிய ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு என்ன வேலை வாங்கினான் பாத்தியா? அது நினைச்சதாக்கா எனக்கு அப்படியே கொலை தோண்டா இருக்கு. சரி விட்ரி, நீ எதுக்கு அவன் கிட்ட போய் வாயை கொடுக்கற? அவன் தான் அப்படிலாம் பேசுவான்னு தெரியும்ல. அக்கா, நான் அவளைதான்க்கா வர சொன்னேன். இப்படி சூர்யா வந்து நிப்பான்னு எனக்கு என்ன தெரியும்?